திமுக கூட்டணியில் எங்களுக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்குவதால் வலி இருக்கிறது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். 23 கட்சிகள் கொண்ட மெகா கூட்டணி என்பதால் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்றும், புரிதல் இருப்பதால் சுமூக தீர்வை எட்ட உள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி வலிமையாக இருந்தால்தான் வலதுசாரிகளை வீழ்த்த முடியும் என்றும், எங்களுக்கு வலியும் இருக்கிறது, வேலையில் வலிமையும் இருக்கிறது என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வலுவான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 13 கட்சிகளுடன் கூட்டணியை அமைத்த திமுக இந்த முறை 20க்கும் மேற்பட்ட கட்சிகளுடன் ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறது. தற்போது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள், மதிமுகவிற்கு 4 தொகுதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு 2 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் என்று ஒதுக்கப்பட்டுள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தற்போது நடந்து வருகிறது. ஆனால் இந்த கட்சிகள் கூடுதல் தொகுதியில் கேட்பதால் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. கடந்த தேர்தலை விடவும் இந்த முறை தேமுதிக, மக்கள் நீதி மையம், எஸ்டிபிஐ உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் திமுக பக்கம் வந்துள்ளன. இதனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடிப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. மேலும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற சிறிய கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது. சிபிஎம், மக்கள் நீதி மையம், விசிகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக நடத்தி வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதனிடையே விசிக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடர்பாக சில தகவல்களும் வெளியான. இரட்டை இலக்க தொகுதி எண்ணிக்கை என்ற கோரிக்கையை கைவிட்டுவிட்டு 8 தொகுதிகள் என்ற கோரிக்கையை விசிக கையில் எடுத்ததாக தகவல் வெளியானது. ஆனால் திமுகவில் இருக்கின்ற சீனியர்கள் மீண்டும் 6 தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தையை நடத்தி வந்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. இதனால் அதிருப்தி அடைந்த விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு பக்கபலமாக இருந்து கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்கிறோம் என்றும், இதற்கிடையில் மாநில கட்சியாக அங்கீகாரமும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் மூலம் பெற்றதையும் திருமாவளவன் குறிப்பிட்டதாகவும் தகவல் வெளியானது. இதனால் 12 தொகுதிகளை பெற்று குறைந்தது 7 இடங்களில் வெல்ல வேண்டும், மாநில கட்சி அந்தஸ்தை தக்க வைக்கும் என்பதே விசிகவினுடைய கருத்தாக இருந்தது. இதனால் முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் கேட்ட நிலையில் தற்போது 7 அல்லது 8 தொகுதிகளை திமுக கொடுத்தால் விசிக தலைவர் கையெழுத்திட வாய்ப்பு உண்டு என்று கூறப்பட்ட நிலையிலே தற்போது திமுக கூட்டணியில் எங்களுக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்குவதால் வலி இருக்கிறது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். 23 கட்சிகள் கொண்ட மெகா கூட்டணி என்பதால் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்றும், புரிதல் இருப்பதால் சுமூக தீர்வை எட்ட உள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி வலிமையாக இருந்தால்தான் வலதுசாரிகளை வீழ்த்த முடியும் என்றும், எங்களுக்கு வலியும் இருக்கிறது, வேலையில் வலிமையும் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். விசிக 10 தொகுதிகள் பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமையான கட்சி என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தற்போதைய சூழலில் அவ்வளவு ஒதுக்க முடியாது என்பதே திமுகவினுடைய கருத்தாக இருக்கிறது. விசிகவிற்கு 6 தொகுதிகளை கொடுக்கலாம் என்ற பேச்சுவார்த்தை குழு பரிந்துரைத்த நிலையில் முதல்வரை திருமாவளவன் சந்தித்து பேசியிருப்பதாலும், கூடுதல் தொகுதிகள் தர வேண்டும் என்று கேட்டிருப்பதாலும் தற்போது விசிகவிற்கு 7 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது.